பீகாரில் வாக்காளர் பட்டியலில் நடந்த பிரச்சினை போன்று தமிழகத்தில் நடந்துவிடக்கூடாது. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறந்து வைக்கப்படும். சென்னையில் என்ஆர் இளங்கோ இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன். சிவகங்கை அருகே வைகை ஆற்றில் வீசப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள். பூவந்தி, கீழடி உள்ளிட்ட கிராமங்களில் 2 நாட்கள் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் கிடந்ததால் அதிர்ச்சி. அதிமுக விதிகள் திருத்தத்தை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதித்த உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் பொருளாதார மற்றும் அரசியலில் நிலைத்தன்மை நிலவுவதாக ஜப்பானில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. விரைவில் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என நம்பிக்கை. ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் டெல்லியில் ஆலோசனை. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை மத்திய அரசு ஈடுகட்ட வலியுறுத்தல். சென்னையில் ஆதரவற்றோருடன் இணைந்து தனது 48வது பிறந்தநாளை கொண்டாடிய நடிகர் விஷால். நடிகர் சங்க கட்டட பணி தாமதமாவதால் திருமணம் தள்ளிப் போவதாக பதில்.